இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய பக்தர்களே, எல்லாருக்கும் மூன்றாம் வாய்ப்பாடு தெரியுமா? ஒரு மூணு மூணு, ஈர் மூணு 6, மும்மூணு 9, நாமூணு 12. பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மூன்றாம் வாய்ப்பாடை தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. இன்றைய மறைவுரையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. நமது வாழ்க்கையிலே 3 முக்கியமான நாட்கள் இருக்கின்றது. ஒன்று நமது பிறந்த நாள், பர்த்டே. நமது மனைவியின் பிறந்த நாள் அல்ல, சரியா? நமது கணவரின் பிறந்த நாள் அல்ல, உனது பிறந்த நாள், நாம் இந்த உலகத்திற்கு வந்த பிறந்த நாள். இரண்டாவது நாம் இறக்கும் நாள், நமது கடைசி நாள், நாம் இறக்கும் நாள், சரியா? மூன்றாவது நாம் கடவுளை சந்திக்கும் நாள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சரிங்களா? 3 நாள். அவர் பர்த்டே, நம்முடைய பிறந்த நாள். அவர் டெத் டே, நம்முடைய இறந்த நாள். பிறக்கின்ற ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு விலங்கும், மரம் செடி கொடி எல்லாமே இறக்கும். சமம், சமரசம். சமரசம் உலாவும் இடம் கல்லறை தோட்டம். இறக்கின்ற நாள், நாம் கடவுளை சந்திக்கின்ற நாள். அதுதான் இன்றைய நற்செய்தி. கடவுளுடைய மகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றை பற்றியும் பேசியிருக்கின்றார். அவர் பிறப்பதற்கு முன்பாக எப்படி இருந்தது, அவர் பிறந்திருக்கின்ற பொழுது மனிதராக வாழ்ந்தபோது எப்படி இருக்கின்றது, இறப்புக்கு பின் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பேசியிருக்கின்றார். நமது கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்திலே 3 முக்கிய புண்ணியங்கள் இருக்கின்றது. ஆங்கிலத்திலே ஃபெய்த், ஹோப் அண்ட் சேரிட்டி என்று சொல்கிறார்கள். அதாவது நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு என்று சொல்கின்றார்கள். நாம் எப்பொழுது பிறக்கின்றோமோ அப்பொழுது நமக்கு நம்பிக்கை என்னும் ஒரு அன்பளிப்பு கொடுக்கப்படுகின்றது. நல்லா புரிஞ்சுங்க. விசுவாசம், நம்பிக்கை என்பது கடவுள் உனக்கு கொடுக்கின்ற ஒரு கொடை, சரியா? நம்பிக்கை எப்படி? நீ அந்தோனியாரை நம்பு, நீ சவேரியாரை நம்பு, நீ லூர்து மாதாவை நம்பு, நீ இறுதி ஆண்டவரை நம்பு. நமக்கும் அந்த தெய்வத்திற்கும் உள்ள ஒரு உறவை ஏற்படுத்துகின்ற அந்த லிங்க்குக்கு பேர் தான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கின்ற ஒரு கொடை. இந்த நம்பிக்கையை பெற்ற பிறகு நாம் கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டும். வாழும் நாட்களில் கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டும். யார் யார் கீழ்ப்படியணும்? நமது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நமது ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நமது மேலதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நமது பங்கு தந்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், நமது ஆயருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எனவே கீழ்ப்படிதல் மோட்சத்திற்கு செல்ல ஷார்ட்டஸ்ட் வே, குறுக்கு வழி என்று சொல்கிறார் தூய அவிலத்திரசாமார். கீழ்ப்படிய வேண்டும். இப்படி கீழ்ப்படிய மறுத்தவர்கள் பிற்காலத்தில் இந்த 2வது குரூப்பிலே வந்து விடுவார்கள். நான் பசியுற்றிருந்தேன், எனக்கு உணவு கொடுக்கவில்லை. நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. நான் நோயுற்றிருந்தேன், என்னை பார்க்க வரவில்லை. நான் சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை. எனவே நம்பிக்கை என்பது கடவுள் உனக்கு கொடுக்கின்ற ஒரு கொடை. அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு நாம் கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டும். நம்பிக்கை, எதிர்நோக்கு, இந்த வாழ்வுக்கு பின்னாலும் ஒரு வாழ்வு இருக்கின்றது என்ற ஒரு எதிர்நோக்கு, ஒரு ஹோப். இதெல்லாம் இறையியல் புண்ணியங்கள், இறையியல் தியாலஜிக்கல் வர்ச்சுஸ், இறையியல் புண்ணியங்கள்.
மூன்றாவது அன்பு, சேரிட்டி. அதான் இன்றைய நற்செய்தி. நாம் கடவுளை சந்திக்க நம்மை தயார்படுத்துவது இந்த அன்பு, இந்த பிறர் அன்பு செயல்கள். பிறர் அன்பு செயல்கள். நமக்கு பிறந்த நாள் தெரியும், நமக்கு எல்லாருக்கும் பிறந்த நாள் தெரியும். என்றாவது ஒரு நாள் நாம் இறப்போம், அதுவும் கொஞ்சம் லைட்டாக நமக்கு தெரியும். ஒரு சிலருக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக தெரியும் என்று சொல்கிறார்கள். ஒரு சிலருக்கு ஒரு நாட்கள் முன்னாகவே அவர்கள் இறைவனை சந்திக்க தயாராகிவிட்டார்கள் என்று உணர்வார்கள் என்று சொல்கிறார்கள். நாம் எப்பொழுது ஆண்டவர் முன் செல்வோம் என்பது நமக்கு தெரியாது. எனவே இந்த ஆண்டவரோடு சந்திக்கின்ற அந்த ஒரு நன்னாள் தான் ஜட்ஜ்மெண்ட் டே, தீர்ப்பு நாள் என்று சொல்கிறார். அந்த ஒரு நாளை நாம் தைரியத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் என்றால் பிறரன்பு செயல்களில் ஈடுபட வேண்டும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனவே பிறரன்பு செயல்களை நாம் எந்த அளவுக்கு, தமிழில் அழகாக சொல்கிறார், ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும். அதாவது சேரிட்டி, அந்த பிறரன்பு செயல்களை நாம் எந்த அளவுக்கு எடுத்து செல்லலாம் என்பதற்கு ஒரு உதாரணம். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய லூர்தானுடைய பக்தர்களே, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் பிறருக்கு செய்ய முயற்சி செய்வோம். அதற்காக இந்த திருப்பலியை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.